guys, welcome back to our channel Vlogs of DSK. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு டாபிக் வருதா இல்லை வந்து நான் ரொம்ப நாள் வீடியோ போடாதனால எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு தெரியல. ஸோ எஸ், கொஞ்ச நாளாக வந்து லாங் வீடியோ வரவே இல்லை. பட் இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால தான் வந்து லாங் வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறைய லாங் வீடியோஸும் போட்டு ட்ரை பண்ணுறேன், ஷார்ட்ஸும் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எம்டிஸ் தான். ஸோ இது வரைக்கும் நான் கொஞ்சம் தான் ப்ராடக்ட் எம்டிஸ் வந்து சரி வை கான்ட் ஐ ஷோ டு யூ, ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டு அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எஸ், கொஞ்சம் தான் இருக்குது. இதுவே இந்த பொட்டு பேக்கெட்லாம் தூக்கிட்டேன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு 4 ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ குயிக்காக வந்து நான் ரிவ்யூஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 2 பேக்கெட் ஏன் இதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை இதில் என்ன பொட்டு இருந்தது அப்படின்ட்டு. அதனால் நான் மேபி சொல்லலாம் அப்படின்ட்டு இதில் போட்டிருப்பேன் போல், பட் நான் மறந்துட்டதுனால இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் மினிமைசர் ப்ரைமர் ஃப்ரம் இன்சைட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன். பட் பெருசாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. இன்னுமே ப்ராடக்ட் ஆக்சுவலி இதுக்குள்ளே இருக்குது, எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போது தூக்கி போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து யூஸ் பண்ண தோணவே இல்லை, திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணவும் தோணலை. பிகாஸ் எனக்கு இந்த ப்ராடக்டோட டெக்ஸ்சர் பெருசாக பிடிக்கல. இது ஆக்சுவலி போர் மினிமைசர் தான். ஸோ போர்ஸ்குள்ளே வந்து இந்த ப்ரைமர் ஃபில் ஆகி நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கணும், அதுதான் இதோட ஒர்க். பட் அது எனக்கு சரியாக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் நான் இதை வந்து ரொம்ப நாள் யூஸே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இஃப் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ப்ரைமர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, மேபி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு 5.5110 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பில்கிரிமோட 5 செராமைட்ஸ் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் வித் கொரியன் CICA. ஸோ இந்த டியூப் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு வலிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் இது ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ சம்மருக்கு ரொம்ப பிசுன்னு இல்லாமல் ரொம்பவே கூலிங்காக காமிங்காக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர்னால் நான் சொல்லுவேன். பட் எனக்கு எப்போவுமே அந்த பான்ஸோட வந்து பெருசாக பிடிக்கலன்றதுனால நான் இது ரீபர்ச்சேஸ் பண்ணுறது டவுட். பட் யூஸ் பண்ண வரைக்கும் இது சூப்பராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் வந்து 8/10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவாவோட ஹீட் ப்ரொடெக்டிங் ஹேர் ஸ்ப்ரே மிஸ்ட். என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு ரிக்ரெட் பண்ண மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்டுமே ரிக்ரெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு, இதை நான் ரிவ்யூ பண்ண கூட விரும்பல. பட் ஓகே, இது வந்து தூக்கி போடுற டைம் வந்துருச்சு. பிகாஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது என்னமோ இருக்குது, லைக் லிட்ரலி கொஞ்சம் எக்ஸ்பயர் என்னமோ இருக்குது. பட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சுத்தமாக இதோட வேலையை செய்யவே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா 0/10 தான் கொடுப்பேன். தயவு செஞ்சு இந்த பிராண்ட் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த டெனிலிஷியஸ் 3 ஆக்னி ஃபேஸ் ஜெல். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் ஜெல், ஆக்னிக்கான ஒரு ஜெல். இது நான் மாய்ஸ்சரைசர்னு நினச்சி தப்பாக வாங்கிட்டேன். பட் இது ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு, உள்ளே ஃபுல்லாக ஹேர் இருக்குன்றதுனால இது இப்படி இருக்குது. இது நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வேலை என்னென்னா ஆக்டிவ் ஆக்னி மேலே இந்த ஜெல் நம்ம அப்ளை பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஷ்ரிங்க் ஆகணும். ஸோ அந்த ஆக்னி வந்து இது க்யூர் பண்ணணும். பட் இது பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 295. ஒரு 300 ருபீஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இதுக்கு சீப்பர்லேயே நிறைய லைக் ஃபாக்ஸ்டைலுமே கிட்டத்தட்ட இதே ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸில் தான் வரும். பட் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், ஆல்சோ ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். ஸோ இதுவுமே எனக்கு கேட்டிங்கன்னா 1/10 தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த 1 என்னென்னா அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கே தவிர்த்து மற்றபடி இது யூஸ் பண்ண முடியல. ஸோ வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட UV ஜெல் பாலிஷ் டாப் கோட். டெஃபினட்டாக இது நல்லாயிருக்கு, நான் வந்து ரீபர்ச்சேஸும் பண்ணுவேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது 9/10 சொல்லுவேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி நான் பேசாத லைக் வீடியோவே கிடையாது. மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் டாபிக் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கான்ஷியஸ் கெமிஸ்டோட வெரி பிரைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்மூத்திங் காமிங் நான் க்ரீஸி சன்ஸ்க்ரீன். ஸோ இது டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ ஒயிட் காஸ்ட் விடாது, நம்மளோட ஸ்கின்ல வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இது நல்லாவே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், க்ரீஸி ஃபீலிங் இருக்காது. நிஜமாவே நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது வந்து 9/10 கொடுப்பேன். அந்த 1 ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, பட் என்னால் எடுக்க முடியல.
ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் நல்ல பேக்கேஜில் கொடுத்துருந்தா ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 1 பாயிண்ட் கம்மி பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்காவோட ப்ராடக்ட்டு. ஸோ இந்த செட்டாஃபில் கிளென்சர் வந்து அவங்க காலி பண்ண ஒரு எம்டி. ஸோ இது வரைக்கும் இது வந்து நாங்களே ஒரு 6வது பாட்டிலும் என்னமோ தீக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது ஸ்கின் மேலே. நானும் அப்பப்போ எப்பயாச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காமிங்காக சூதிங்காக உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து 9 on 10 கொடுப்பேன். ஸோ லாஸ்ட்டு 2 ப்ராடக்ட்டுமே வந்து என்ன சேம் கேட்டகிரி. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் கேர்லேருந்து ஆன்டி ஸ்வெட் ரோல் ஆன் டியோட்ரண்ட், இன்னொன்று வந்து நிவ்யாலேருந்து Pearl and Beauty. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்ஸ் தான். ஸோ நான் இது தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன், இது தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுதான். பிகாஸ் சூப்பராக இருக்குது இதோட ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் ஒரு மாதிரி லைக் இங்கே வந்து ஓஷன் ஃப்ரெஷ்ன்னு கொடுத்துருப்பாங்க. லிட்ரலி அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி நான் எங்கேயோ பார்க்கும்போது ஃபார் மென்னு நான் படித்தேன். பட் இது நிஜமாக எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் வந்து கண்டிப்பாக அதை 9.5 on 10 கொடுப்பேன். இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு லாங் ஸ்டே கிடையாது. ப்ளஸ் எனக்கு இந்த ஒரு வேரியண்ட் பிடிக்காது பெருசாக. அதனால் நான் வந்து ஒரு 8 on 10 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதுக்கு மேலே தான் ஆக்சுவலி நிறைய வரும். பிகாஸ் ஷாம்பூலேருந்து பாடி லோஷன்லேருந்து எல்லாமே தீர போகுது, சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜ் நம்பரில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சேனல்லே அதிகமாக எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கிற டாபிக் வந்து ப்ராடக்ட் என்ட்ரிஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.